Hi, hello guys. Welcome to our YouTube channel PT Cricket Talks. ஏதோ போன தடவை சொல்லலன்னு சொன்னீங்க, அதை சொல்லுங்க. இந்த பொண்ணுங்க மறுபடியும் அதே மாதிரி ஆடி ஆடி சொல்ல சொல்லலாம். சொல்லுமா ஏதாவது ஒன்று ஃபன்னா சொல்லேன். என்னப்பா ஈஷாலா கப்பு லாலி பப்பு தோத்துக்கிட்டே இருக்கியாடா அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நேற்று மேட்ச்சு நான் அநியாயமாக தோத்துருச்சு ஆர்சிபி. கொஞ்சம் நஞ்சம் ஆட்டமாக ஆடினானுங்க. 2 மேட்ச் வின் பண்ணிட்டு ஏதோ அநியாயமா 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. அதான் இப்பதான் பழைய படிக்கு திரும்பி இருக்காங்க. இப்பதான் நார்மல் ஆர்சிபியே திரும்பி இருக்காங்க. பட்லர்னா ஆர்சிபினா அவன் வந்து எப்படி கோலிக்கு சரி பாகிஸ்தானுக்கு கோலியா அந்த மாதிரி ஆர்சிபினா பட்லர் போட்டு பொலன்னு பொழகுறான். ப்ரோ பட்லர் எதுக்கு ராஜஸ்தான்? ஆமா ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஒரு நல்ல பிளேயர் ப்ரோ. அவன் ஐபிஎல் உண்மையிலுமே எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு லெஜெண்ட் கேட்டகரிக்கு வந்துட்டான் அவன் ஐபிஎல்ல. அதான் T20 1 டே ரெண்டுக்குமே அவன் லெஜெண்ட் தான். இப்போ இருக்கிற கரண்ட் கிரிக்கெட்ல அநியாயத்துக்கு விட்டானுங்க அவனை. நிக்கோலஸ் பூரன் வந்துட்டு எல்லா டீமுக்கும் ஒரு தலைவலியாக இருக்கார். ஸோ அவருக்கு ஆப்போசிட்டாக விளையாடுற டீம் வந்துட்டு பவர் பிளேயில் அவரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதாவது பேஸ் பால் போட்டால் கரெக்டாக இருக்குமா, அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே ஸ்பின் ட்ரை பண்ணலாமா? நிக்கோலஸ் பூரான் பொறுத்த வரைக்கும் பேஸ் பால் போட்டாலும் அடிப்பான், ஸ்பின்னு போட்டாலும் அடிப்பான், எந்த பால் போட்டாலும் அடிப்பான், ஆஃப் சைடு போட்டாலும் அடிப்பான், லெக் சைடு போட்டாலும் அடிப்பான். இப்போதைக்கு அவன் கொஞ்சம் நல்ல ஃபார்மில் இருக்கான். அதான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டாட்ஸ் வந்துச்சு ப்ரோ. கிட்டத்தட்ட 2024 கிட்டத்தட்ட அதிகமான 6 அடிச்சதுல ஓவராலாக இந்தியா ஃபர்ஸ்ட்டு, 2வது SRH, 3வது இடத்துல நிக்கோலஸ் பூரான் இருக்கான். அப்போ பார்த்துங்க எவ்வளோ 6 அடிச்சிருப்பான்னு. அவன் ஒரு பிளேயர் ஃபர்ஸ்ட் இந்தியா 252 என்னமோ, செகண்ட் SRH, அதாவது இந்த ஒரு வருஷத்துல 3rd இடத்துல நிக்கோலஸ் பூரான் இருக்கான். அப்போ பார்த்துங்க என்ன அடி அடிச்சிருக்கானு. சாய் சுதர்ஷன் பார்த்தீங்கன்னா போன இயர்ல இருந்தே நல்லா விளையாண்டு தான் இருக்காரு. பட் ஆனால் அவர் இந்தியன் டீமுக்கு ஏன் செலக்ட் ஆகலை சொல்லுங்க ப்ரோ. சாய் சுதர்ஷன் கிட்ட ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் கம்மி. கரெக்ட், சூப்பர் ஆட முடியும், இந்த இதுவை கவர் பண்ண முடியும். இந்த ஷாட் ஒன்னு, ஆமா அவ்வளவுதான். கொஞ்சம் பெண்ட் ஆயிட்டு இந்த ஷாட் ஒன்னு இருக்கு. அத விட்டா அங்க ஸ்ட்ரைட் டிரைவ் ஆடுறான், ஸ்ட்ரைட் டிரைவ் நல்லா ஆடுறான் ஒரு சில ஷாட்ஸ், அவ்வளவுதான். ப்ரோ இது ஒரு சூப்பரான क्वेश्चन ப்ரோ. ஏன்னா நான் என்ன பார்க்கறேன்னா சாய் சுதர்ஷன் கிட்ட ஒரு கேம் இருக்கு, நல்ல கேம் இருக்கு. ஆனா ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் கம்மி. இன்டர்நேஷனல் லெவல்ல விளையாடக்கூடிய ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் எனக்கு தெரிஞ்சு பெருசா இல்ல. அவர்கிட்ட வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரோக் எபிலிட்டி இருக்கு, ஆனா ஒரு பவர் ஹீட்டரா அப்படின்ற பார்க்கும்போது இல்ல. அது மட்டும் இல்லாம சாய் சுதர்ஷன் ஓபனர், அவர் கம்பீட் பண்ற ஆள் யாரு? ரோஹித் சர்மா, கில்லு, ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், இந்த மாதிரி இவங்க 4 பேர்கிட்டயுமே 360 டிகிரி விளையாடக்கூடிய எபிலிட்டி இருக்கு. சாய் சுதர்ஷன் கிட்ட அந்த பெருசா எபிலிட்டி இல்ல. ஸ்ட்ரைட் டிரைவ் ஆட முடியும், பின்னாடி இந்த ஸ்கூப் ஷாட் ஆட முடியும், லைட்டா இங்க ஒரு ஃபிளிக் இருக்கும். ஆனா பெருசா ஆஃப் சைட் கவர் பண்ற ஆள் கிடையாது. என்ன பவர் ஹீட்டரும் கிடையாது. அவரால் மேக்ஸிமம் என்ன ஒரு ஹிட்டிங் எபிலிட்டி பெரிய லெவலுக்கு கிடையாதுன்றதுனால அவரால் இந்தியன் டீமுக்குள்ள இப்போதைக்கு வர முடியாது. நல்ல ஆப்ஷன் மேபி அவரை டெஸ்ட்ல வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆஃப்டர் ரோஹித் சர்மா டெஸ்ட்லயே ஜெய்ஸ்வால் இருக்கான், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கிளாசிக் ஷாட்ஸ் இருக்கு, பயங்கரமா கிளாசிக் ஷாட்ஸ் இருக்கு. பால் லீவ் பண்ற எபிலிட்டியும் நான் ரஞ்சி டிராஃபிலாம் பார்க்கும்போது பார்த்துருக்கேன். ஸோ சான்ஸ் இருக்கு ப்ரோ, கொஞ்ச நாள் போனாதான் தெரியும். டிராவிஸ் ஹெட் வந்துட்டு இப்போ சூப்பராக டாப் லெவலில் விளையாடிட்டு இருக்காரு. ஸோ அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆப்போனன்ட் டீம் கேப்டன் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும், அதாவது ஆஃப் சைட் பால் போட்டால் கரெக்டாக இருக்குமா, இல்லைனா வந்துட்டு ஷார்ட் பால் போட்டால் கரெக்டாக இருக்குமா? நீங்க என்ன ப்ரோ இதுக்கு நீங்க சொல்றீங்களா? நான் சொல்லணும்னா என்ன சொல்லுவேன்னா, இப்போ இருக்கிற டிராவிஸ் ஹெட்டுக்கு ஆப்போசிட் டீம்லாம் பிளான் பண்ணான். அவனுக்கு டீமே அவனை ஆப் வச்சிடறானுங்க. எல்லாம் ஸ்டார்டிங்ல வர்றானுங்க போறானுங்க, அவுட் ஆகிட்டு போயிட்டு டிராவிஸ் ஹெட்டையும் ஐபி இது என்ன சொல்றது ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாத மாதிரி அவுட் ஆகிட்டு போயிடுறான். எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக 2-3 மேட்ச் கொஞ்சம் அந்த அளவுக்கு அவன் மட்டும்தான் அடிக்கிறான், மற்ற டீம் எவனுமே ஆடுறது இல்லை. பார்ப்போம் இன்னைக்கு நடக்கிற மேட்ச்ல தெரியும். ப்ரோ நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆனா இப்போ டிராவிஸ் ஹெட்டோட வீக்னஸை கண்டுபிடிச்சு. ஆமா ப்ரோ, ரைட் ஹேண்ட் பவுலரா இருந்தா அரவுண்ட் ஸ்டிக் வந்துட்டு ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் லைன்ல 4 மீட்டர் லென்த்ல பிட்ச் பண்ணி ஸ்டெம்ப்ஸ்க்கு போட்டாங்க. இததான் ஹர்ஷித் ராணாவும் அவன் டெபியூல விக்கெட் எடுத்தான். ஸ்டாருக்கு 2-3 தடவை விக்கெட் எடுத்தது. அப்படிதான் ஸ்டாருக்கு கிட்டலாம் டிராவிஸ் ஹெட்டோட வேலை ஒர்க்கே ஆகல. ஸோ அவனோட வீக்னஸ் கண்டுபிடிச்சாங்க. ஸ்டெம்ஸ் டு ஸ்டெம்ஸ் லைனு 4 மீட்டர் டு 6 மீட்டர் லென்த்ல போட்டு ஸ்டெம்ப், அவ்வளவுதான். அதுவும் அரவுண்ட் த விக்கெட்ல இருந்து வந்து லெஃப்ட் ஹேண்டர்னா ஓவர் த விக்கெட்ல இருந்து வந்து போட்டா முடிஞ்சுச்சு. வெறும் பெருசா டிராவிஸ் ஹெட் வீக்னஸ் முடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். பட் இருந்தாலும் டேஞ்சரான ஆளு தான், மறக்க முடியாது வேர்ல்டு கப் ஃபைனல்.
வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல். அது கூட ஏத்துக்கலாம் ப்ரோ. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து நமக்கு வந்து அவ்வளவு பெரிய விஷயமே தெரியல. வேர்ல்டு கப் ஃபைனல் தான். அதுவும் ஷூல குத்தி குடிச்சானுங்க பாருங்க. டேய் யாரா நீங்க? எனக்கெல்லாம் மறக்க முடியாத ஞாபகம். விடுங்க ப்ரோ. மிட்சல் ஸ்டார்க் வந்துட்டு எப்போவுமே ஸ்டார்டிங் ஓவர்லேயே வந்து விக்கெட் எடுத்துடுறாரு. 2 மேட்ச்லேயே கிட்டத்தட்ட அவர் 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ அவருக்கு ஆப்போனண்ட்டாக விளையாடுற டீம் வந்துட்டு சீனியர் பிளேயர்ஸுக்கு பிளான் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி விளையாடணுமா இல்லை விளையாட விட்டு பார்க்கலாமா? ஸ்டார்க்கு எதிராக ஸ்டார்க்கு அடிக்கிற பேட்ஸ்மேன்லாம் நம்ம டீமில் நிறைய பேர் இருக்காங்க. பட் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆளுங்க தான் ஸ்டார்க் கிட்ட மோஸ்ட்லி அவுட் ஆயிடுறாங்க. ப்ரோ ஸ்டார்க்கு அவன் வந்து நாக் அவுட் மேட்ச்னா ஸ்டார்க்கு வந்து அவன் வந்து வேற ரேஞ்சில் வருவான். பட் லீக் மேட்சஸ்ல எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்க் கண்டிப்பாக பாருங்க இன்னும் அடுத்த 2-3 மேட்ச்ல அடி வாங்குவான். நான் எழுதி கொடுக்குறேன். அதுவும் அந்த 5 விக்கெட் எடுத்ததுலாம் எனக்கு தெரிஞ்சு பேட்ஸ்மேனோட மிஸ்டேக் தான். ஸ்டார்க் வந்து ஒரு 2 பால் 2 விக்கெட் அந்த மாதிரி ஓகே ஓரளவுக்கு. பட் மற்றதெல்லாம் பேட்ஸ்மேன் மிஸ்டேக் தான். என்ன ப்ரோ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். கான்வே வருவானா மாட்டானா? அதுக்கான இந்த படத்துல சந்திரமுகில கேட்பாங்களே அதுக்கான கேள்வி வருமா வராதா? கான்வே வருவானா மாட்டானா? அதுக்கான வழி ஏதாவது தெரியுதா இல்லையா? அதை சொல்லுங்க. சென்னைக்கு இருக்கிற கடைசி ஒளி விளக்கு கான்வே தான். என்ன கேட்டா சொல்லுவேன். ஆமா சொன்னேன் ப்ரோ. சாம் கரனும் தேவையில்ல, நேத்தன் எலிஸும் தேவையில்ல. சாம் கரன் தூக்கிட்டு அவனை விட ஒரு சீரியஸா ப்ரோ பவர் பிளேல அடிச்சு ஆடிடுவான் ப்ரோ. ரச்சின் ரவீந்திரா கூட கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்றான். திருப்பாதி எனக்கு எதுக்கு வச்சிருக்கானுன்னு தெரியல. ஓப்பனிங் இறக்கவே விட வேணாம். திரும்ப அதே தப்பு பண்றானுங்க. ஆமா 11லயே வைக்க வேணாம். பட் அப்படியே சேர்த்தீங்கன்னா கூட தயவு செஞ்சு ஓப்பனிங் இருக்காதீங்க. ப்ரோ டிவான் கான்வேவும் ரச்சின் ரவீந்திராவும் ஸ்லோ ஸ்டார்ட் தான் இல்லன்னு சொல்லல. ஆனா டிவான் கான்வே பிக்கப் பண்ணி ஸ்ட்ரைக் ரேட் இன்கிரீஸ் கரெக்ட். ஆமா ப்ரோ. ரச்சின் ரவீந்திரா பெருசா எபிலிட்டி காட்டல. போன ஐபிஎல் பாருங்க ரச்சின் ரவீந்திரா வேலை வந்தா 4 பால் 3 4 அடிச்சிட்டு போயிட்டே இருந்தான். இப்ப அவன் மத்த அதேதான் இப்ப ஹெட்டுக்கு இருக்கிற பிரச்சனையே தான் இப்ப ரச்சின் ரவீந்திராக்கு ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மத்த பிளேயர்ஸ் ஆட மாட்டேங்கிறாங்க. இப்ப சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் அவனுக்கு இருக்கிற பிரச்சனை. அதனாலே அவனும் ஆட மாட்டேங்கிறான். அதாவது ரொம்ப டாட் பால்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறான் வர வர. ப்ரோ நான் ஒன்னு கேக்குறேன். கம்பேக் ஆஃப் சர்தார் தக்கூர். ஆமா லாடு. அது ஒண்ணு இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன். லாட் தக்கூர். நே வளத்த கடா மார்பிள பாயின்னு சொல்லுவாங்களே நேத்து சம்பவம் பண்ணானே சிராஜ். யாரு ப்ரோ? டிஎஸ்பி சிராஜ். டிஎஸ்பி என்னமோ சொல்லுவாரு. சிராஜ் எனக்கு கஷ்டமாயிடுச்சு ப்ரோ. சிராஜ் ஒரு மாதிரி கண்ணு ஆரம்பிச்சிச்சு விராட் கோலிக்கு bowling போடும்போது. ஆமா என்னடா அண்ணன் தம்பி மாதிரி கரெக்ட். பட் நேத்து சரியான இவனுக்கு போட்ட பால் தான் ப்ரோ வேற லெவல்ல. அவன் பேர் என்ன தேவதத் படிக்கலுக்கு சரியான பால். நல்லா ஸ்டார்ட் பண்ணா அதான் மறுபடியும் தேவையில்லாம அது பெரிய மிஸ்டேக். அது ஏதாவது ஒரு ஓவர் 20 ரன் 25 ரன் குடுக்கலனா அன்னைக்கு அவனுக்கு தூக்கம் வராது ப்ரோ. குல்தீப் யாதவ் வந்துட்டு டீம்ல ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஸ்பின்னரா இருக்காரு. ஸோ ஸ்பின்னிங்க்கு அதிகமாக விக்கெட் வாங்குற டீமுக்கு பவர் பிளேல இவரை யூஸ் பண்ணிக்கலாமா? இல்ல ப்ரோ பவர் பிளேல போறதுக்கு குல்தீப் கிட்ட ஒன்னு ஸ்பீட் வேரியேஷன் கிடையாது. குல்தீப்லாம் தூக்கி சொறிடுவாங்க. சைனாமேன் பவுலர் வராங்க. ரொம்ப டிஃபென்சிவா போடணும். குல்தீப் வந்து ஒரு அஃபென்சிவ் பவுலர். விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்குனா ரன்ஸ் கொடுத்து தான். ஆமா ரன்ஸ் கொடுத்து தான் விக்கெட் எடுப்பான். அதனால கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு பவர் பிளேல ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்டர்நேஷனலே பவர் பிளேல ஈஸியா போட முடியும்னா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நரேன் சுனில் நரேன் ஜடேஜா போடுவான். ரஷீத் கானே போட்டு அடிச்சானுங்களே நேத்துலாம். ரஷீத் கான் முடிஞ்சு ப்ரோ. லைன்ல இருந்து ரஷீத் கானோட லைன்ல இருந்து புடிச்சாங்க அடிச்சறாங்க. ப்ரோ சாய்க்கு சூப்பரா போடுறாரு. எனக்கு தெரிஞ்சு என்னமா இப்ப இருக்கிற ஸ்பின்னர்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு அவன் தான் பெஸ்ட். இந்த நடந்த மேட்சஸ்ல சாய் கிஷோர். இப்போதைக்கு சாய் கிஷோர். ஓகே ப்ரோ நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். Next. Bye. Thank you for watching our video, friends. Stay tuned. Bye bye.